ஒற்றுமையே பலம். ஒரு நாள் அடர்ந்த அழகிய காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் விவாதம் நடந்தது. நாங்க தான் எல்லாருக்கும் அதிகமாக பயன்படுகிறோம். ஆகவே உங்களை விட நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்றன மரங்கள். எங்களால் தான் நீங்கள் பாதுகாப்பாக வளர்கிறீர்கள். ஆகவே நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்றது விலங்குகள். யார் உயர்ந்தவர் என்று ஒரு போட்டி வைத்து பார்த்து விடுவோம் என்றது மரம். அதற்கு நாங்கள் தயார். என்ன போட்டி சொல்லுங்கள் என்றது விலங்குகள் கூட்டம். ஒரு மாதத்திற்கு நீங்கள் எல்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே சென்று வசிக்க வேண்டும் என்றது மரம். சரி, இப்போதைக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று எல்லா விலங்குகளும் பாலைவனம் நோக்கிச் சென்றன. ஓரிரு நாட்களில் மரங்கள் இல்லாமல் குளிர்ச்சி இல்லையே, ஒரே வெப்பமாக இருக்கிறதே என்று புலம்ப ஆரம்பித்தது. புயலும் எனக்கும் எந்த கிழங்கும் காயும் கிடைக்கவில்லையே என்று ஆமோதித்தது. திடீரென ஒரு நாள் பாலைவனத்தில் வேட்டைக்காரர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடுகின்றனர். மரங்களின் பின்னால் ஒளிந்து பழகிய விலங்குகள் மறைய இடம் கிடைக்காமல், ஐயோ, நாங்கள் எப்படி தப்பிப்பது என்று அங்கும் இங்கும் ஓடினர். வேட்டைக்காரர்கள் வேட்டையாடிய விலங்குகளை தூக்கிச் சென்றனர். மீதி விலங்குகள் ஒன்று கூடின. நாம் பாதுகாப்பான காட்டை விட்டு வந்தது தவறு, மீண்டும் காட்டுக்கு செல்வோம் என்று முடிவெடுத்தனர். ஆனால் காட்டில் விலங்குகள் இல்லாத நேரத்தில் காட்டுக்குள் புகுந்த மனிதர்கள் மரங்களை வெட்டினர். வெட்டிய மரங்களை எடுத்துச் சென்றனர். வெட்டப்பட்ட மரங்களை பார்த்து திரும்பி வந்த விலங்குகள் அதிர்ச்சி அடைந்தன. சிங்கம், மரங்களே, உங்களுக்கு என்னவாயிற்று என்று கேட்டதற்கு நீங்கள் இல்லாத நேரத்தில் சில மரங்கள் வெட்டி எடுத்து சென்று விட்டனர். எங்கே சிங்கம்? நண்பர்களை காணோம். பாலைவனத்தில் இருந்தபோது நீங்கள் சிலரை வேட்டையாடி சென்று விட்டனர். எங்களுக்கு உணவு, தண்ணீர், பாதுகாப்பு எல்லாமும் காட்டில்தான் கிடைக்கிறது. அதனால் திரும்பி வந்துவிட்டோம் என்றது விலங்குகள் கூட்டம். ஆமாம் நண்பர்களே, நீங்கள் இருந்தால்தான் எங்களுக்கும் பாதுகாப்பு என்பதை நாங்களும் உணர்ந்துவிட்டோம் என்றது மரங்கள். இங்கு யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை, அனைவரும் சமமானவர்களே. எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று அனைவரும் ஒன்றாக முடிவெடுத்தனர்.